Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். வானிலை மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிகளில் ஏற்பட்ட காற்று சுழற்சியின் காரணமாக இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இலங்கை கடற்பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, நேற்றைய தினம் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதியில நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி சற்று நகர்ந்து இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதியில மலாக்கா ஜலசந்தி பகுதியில நிலை கொண்டிருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்துல அதே பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல தெற்கு வங்கக்கடல்ல இது ஒரு புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து தொடங்கி மத்திய மாவட்டங்கள் மற்றும் அதன் பிறகு வடகடலோர மாவட்டங்கள் வரை அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.